ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன? அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ அதையும் எப்படி யூஸ் பண்ணலாம் நான் சொல்லி தரேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸ்ல வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், நம்பர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ அத பாருங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோ கன்டினியூவா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணா கண்டிப்பா கன்ஃப்யூஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபைல் எப்பவுமே சேவ் பண்ணிப்பேன். ஸோ ஸ்ட்ரிங் ஓகேவா? ரீநேம் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். தெரியாதவங்க அதை தெரிஞ்சுங்க. தெரிஞ்சவங்க ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு விராட் ஜோலை விராட் கோலி நான் டைப் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நார்மல் இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது எரர்னு காட்டும். பிகாஸ் நம்ம இன்வேலிட் சின்டெக்ஸ், அதாவது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே போகணும். அந்த ஸ்ட்ரிங் மீன்ஸ் கமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனோ அதுவும் இருக்கும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணாலும் வராது. ஏன்னா நம்ம வந்து கமாண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் வந்து விராட் கோலின்றது கமாண்ட் மட்டும் தான் கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணுறேங்க, TEXT மட்டும் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் விராட் கோலின்னு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டுன்னு போட்டு கொட்டேஷன் போடாமல் ரன் பண்ணால் அல்காரிதம் வந்து இது வந்து இன்வேலிட் சின்டெக்ஸ் தான் காட்டும். ஏன்னா அதுக்கு அல்காரிதம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஒரு கொட்டேஷனுக்குள்ளே, அதாவது நம்ம ஒரு கமாண்ட் போடுறோம். டெக்ஸ்ட் வந்து விராட் கோலி. ஸோ அந்த கமாண்டுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது டெக்ஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அழகாக காட்டும் விராட் கோலின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்கு இன்னொரு டெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்போ சிங்கிள் கொட்டேஷன் போடலாமா? ஓகேவா? CREAME ஐஸ்கிரீம். ஓகேங்களா? நான் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா டெக்ஸ்ட்டுன்னு கூட. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் காட்டுது. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ வந்து ஒரு இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டு ஐ இருக்குது பார்த்தீங்களா, இது 0, இந்த சி இருக்கிறது வந்து 1, இ இருக்கிறது வந்து 2, இந்த கேப் இருக்கிறது வந்து 3, சி வந்து 4, ஐஸ்கிரீம் ஆர்ன்றது 5. நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதோட அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம். ஸோ அது மாதிரி தான் வந்து இது வந்து பர்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வேணும். அதாவது வந்து ஐன்ற வேல்யூ மட்டும் தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸ் காலம் போட்டுப்போம் 0. ஓகேங்களா? போட்டு நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் என்டர் ஆயிடுச்சுன்னா ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்றது நான் ஆல்ரெடி ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன வேல்யூஸ்ன்ட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்னு கொடுத்தா அது வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அகைன் டெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பாக்ஸ் 1 போட்டு மறுபடியும் மேட்ரிக்ஸ் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் 1ன்றது சி காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வேல்யூக்கு என்ன வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூக்கு ஃபஸ்ட்டு லெட்டருக்கு என்ன வேல்யூன்றது நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அது மாதிரி தான் இங்கே வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது பர்டிகுலர் வேணும்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐஸ் அந்த லெட்டர் அந்த சென்டென்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட், ஓகேங்களா, மேட்ரிக்ஸ் செட் பண்ணிட்டு 0 டபுள் டாட் வச்சுட்டு 3. ஸோ எத்தனை லெட்டர் பாருங்கள், 0 1 2 3 அந்த ஸ்பேஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு மேட்ரிக்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அகைன் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தா ரன் ஆகிடும். ஸோ இப்போ என்னது ஐஸ் மட்டும் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு க்ரீம் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா க்ரீம் மட்டத்துக்காக 4:9 மேட்ரிக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா க்ரீம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டு 0 கொடுத்துறேன் வச்சுங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு 0 கொடுத்து 0னா ஐ தானே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் டெக்ஸ்ட்டு 0ல் வந்து ஒரு கமெண்ட் போடுறேன், எனக்கு ஜின்றது வேணும் அப்படின்னு கமெண்ட் போடுறேன். வருதான்னு பார்ப்போம். வராது. ஓகேங்களா? இது வந்து எரர்.
ஏன்னா லைன் 1ல் வந்து ஜிஏ கிடையாது, அந்த லைன் 0, அந்த 0ன்றதுல வந்து ஜிஏ கிடையாது. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் காலம் 4:1 க்ளோஸ் பண்ணிட்டா கூட இப்போ வேல்யூஸ் வரும். ஏன்னா 4லேருந்து என்ன தொடர்ச்சியாக இருக்கோ அந்த வேல்யூஸும் வரும். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் ஓகே ஈஸ்ட் 3 வச்சுருங்க மறுபடியும் மேட்ரிக்ஸ் காலம் போட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 3 முன்னாடி இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் டபுள் கொட்டேஷன் ஹாய் அப்படின்னு போட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி டெக்ஸ்ட் சிங்கிள் கொட்டேஷன் ஹாய். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன், ஹாய்ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். லெட்ஸ் லேர்ன் டேட்டா அனலைசிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், முடியும் போது சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ரன் பண்ணுறோம், நாங்கள் ஃபர்ஸ்ட் வராது, ரன்னே ஆகாது. ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது டபுள் கொட்டேஷன் போட்டிருக்கோம், ஆனால் முடிக்கும் போது சிங்கிள் கொட்டேஷன் போட்டிருக்கோம். அப்படி போடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணாலும் லாஸ்ட்டில் சிங்கிள் கொட்டேஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இப்போது ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்குக்கான டிஃப்ரென்ஸ். நம்ம என்ன ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரிங்கு தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் கடைசி வரையும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். டெக்ஸ்ட் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் கோட்டு ஹலோ போட்டு விராட், ஐ எம் விராட் ஃபேன், ஸோ அதனால் நான் விராட் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ யூஸ் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், ஹலோ விராட்னு நான் டைப், விராட்ன்றது டபுள் கொட்டேஷன் போட்டு சிங்கிள் கொட்டேஷன் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹலோ விராட்ன்றது ரன் ஆகும். ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங் வந்து சிங்கிள் கொட்டேஷன், முடிக்கும் போது சிங்கிள் கொட்டேஷன் வச்சு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி சேம் கொட்டேஷன் சேம் ஸ்ட்ரிங்கிங் யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அட்ரஸ் வந்து டைப் பண்ணலாம், அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸில் நான் என்ன பண்ணுறேன், 3 கொட்டேஷன் 3 ஸ்ட்ரிங் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 3 கொட்டேஷன் வச்சு போடுவோம். 3 சென்னை, ஓகே, வெஸ்ட் சென்னை. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தமிழ்நாடு. ஓகே, மறுபடியும் நான் வந்து 3 கொட்டேஷன் வச்சு முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ரன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ரன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணேன், பிரிண்ட் ப்ராக்கெட்டில் அட்ரஸ் கொடுத்துட்டுனா, இப்போ இதை வந்து ரன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், என்ன அப்படியே நான் என்ன கொடுத்தனோ அதே மாதிரி வருது, பார்த்தீங்களா சென்டென்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 ஸ்ட்ரிங் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிரிண்ட் பண்ணதுனால அப்படியே பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஜஸ்ட் ADRESS அட்ரஸை மட்டும் நான் வந்து ரன் பண்ணுறேன். எப்படி வருது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதாவது வந்து சென்னை ஸ்லாஷ் போட்டு வெஸ்ட் சென்னை ஸ்லாஷ் போட்டு தமிழ்நாடுன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, எப்படி வந்து 2 வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், T1 ஈக்குவல் டு ஹலோ, கொட்டேஷன் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க கொட்டேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு செல்லில் T2 ஈக்குவல் டு கொட்டேஷன் விராட்.
ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இது 2 வேர்ட்ஸும் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணேன்னா T1 ப்ளஸ் T2 கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா ஹலோ விராட்னு ஜாயின் ஆகும். இப்போ பாருங்கள் இங்கே ஸ்பேஸ் இல்லை, ஹலோ விராட்னு அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இப்போது T1 ஓகே ப்ளஸ் சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் ப்ளஸ் போடணும். சாரி ப்ளஸ் T2 இப்போ ரன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஸ்பேஸோட உங்களுக்கு வரும் அந்த வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, இப்போ லாஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 நேம்ஸை வந்து எப்படி வந்து ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து கேரக்டராக இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு நம்பரை ஒரு கேரக்டர் எப்படி வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டோட்டல் நான் ஒரு கமெண்ட் தரேன். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் districts in தமிழ்நாடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன் நம்பர்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது 38. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணிட்டு பாருங்கள் TN ப்ளஸ் நம்பர் இதை ஜாயின் இப்போ ரன் பண்ணுறேன். எரர் காமிக்குது. ஏன்னா அதாவது வந்து ஒரு கேரக்டரையும் ஒரு நம்பரையும் வந்து அல்காரிதம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து இங்கே கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொட்டேஷனுக்குள்ளே எனக்கு வந்து இது வேணும், டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ளே. பட் ஆனால் இது வந்து அல்காரிதம் வந்து இது வந்து நம்பர்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிய வைக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் STRன்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த நம்பர்ன்றத போடுங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நம்பர் போடும்போது இங்கே பாருங்கள் 38 காட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் TN ப்ளஸ் ஓகே STR இதுக்குள்ளே நம்பர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு 38. இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா நான் இப்போ சொல்லி கொடுத்தா மாதிரி என்ன பண்ணுறேன்னா டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் ப்ளஸ் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் எப்படியா யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.